அப்படின்னு எங்க போனாரு? அங்க பெருமாள் ஆலயத்துக்கு போனார். அங்க பெருமாள் ஆலயத்துல அனுமதி கிடைக்கல. திரும்பி வரும் பொழுது பட்டை அழிச்சிட்டு நாமத்தை போட்டு போனார். சிவபெருமானை தரிசிக்கக்கூடியவர் அகத்தியர் சிவபெருமானை நினைச்சு பெருமாள் சிலைய 3 கொட்டு குருன்னு கொட்டினாரு. அது பெருமாள் சிலையாகப்பட்டது லிங்கமா மாறிடுச்சு. அப்பதான் எல்லா பேரும் பார்த்தாரு, என்னடா பெருமாள் சிலையாக இருந்தது லிங்கமா மாறிடுச்சு, இது யாரு பார்த்த வேலை? இந்த முனிவர் பார்த்த வேலை தான். வாங்க கையில கொண்டாங்க, இந்த முனிவரை கட்டிய போ அப்படின்னு சொல்ல. அப்பதான் என்ன சொன்னாரு அகத்திய முனிவர், சிவபெருமானை நினைச்சிட்டா பெருமாள் சிலைய 3 கொட்டு கொட்டுனே பெருமாள் சிலையாகப்பட்டது லிங்கமா மாறிடுச்சு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அருகிலேயே சிவனில்லை, சிவனிலேயே அருகிலே, அருகில் சிவன் ஒண்ணு அறியாதவன் வாயில் மண்ணு. அப்ப அரிசியிலே அருகில் சிவனும் சேர்ந்திருக்காரு. அதான் இன்றைக்கு வந்து இன்னைக்கு மங்களகரமா இருக்க ஒரு திருமண வாழ்த்துக்களுக்கு நல்ல விஷயம் என்ன? இது எங்க நடந்தது அப்படின்னா குற்றால ஈஸ்வரர் குற்றாலத்திலே பெருமாள் கோயில் அங்கே போறாரு. இந்த மாதிரி குற்றால ஈஸ்வரர் குட்டி சிவன் பெருமானாக மாற்றியதால் இன்று பெருமாள் கோயில் இப்பொழுது சிவன் கோயிலாக இருக்கிறது. அதான் குற்றால ஈஸ்வரர் அப்படின்னு பேர் வர காரணமாக அமைந்திருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் ஒரு விஷயத்தை ஒண்ணு பேசுறிய. அர்த்த நாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறீங்க. ஆண்பாதி பெண்பாதி எதுக்காக வந்துச்சு? அப்படியே ஒரு காரணம். பிருங்குமுனிவராகப்பட்டவர் சிவபெருமானை மட்டும்தான் வள வரணும். பெண் தெய்வத்தை வள வர மாட்டேன், ஆண் தெய்வத்தை மட்டுமே நான் வள வருவேன், சிவனை மட்டும் வள வந்தார். அப்ப சக்தி பார்த்தா என்னையும் சேர்த்து வள வரணும்னு சொல்ல, பெண் தெய்வத்தை வழங்க மாட்டேன், ஆண் தெய்வத்தை மட்டும்தான் வழங்கணும். அப்படின்னா என்ன பண்றேன் நான் பாரு அப்படின்னு சிவனிடம் பாதியை தனக்காக கேட்டாள். உரிமை எடுத்து சிவன்கிட்ட பாதியை கேட்டா, உங்க உடம்புல பாதியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க, சிவன் பாதி சக்தி பாதியாக பாதியை கொடுத்தாரு. அர்த்தநாரியாக காட்சி கொடுத்தார்கள். உடனே இவன் பார்த்தாரு, யாரு? முனிவர் பார்த்தாரு. இப்படி காட்சி கொடுக்குறியா அப்படின்னு வண்டா உருவெடுத்து தொண்டையிலே குடைந்தார். பிருகுமுனிவராக தொண்டையிலே குடைந்து சிவனை மட்டுமே வள வந்தார். அப்பதான் சக்தி தேவி பார்த்தா, தொண்டையிலே குடைந்து சிவனை மட்டும் வள வந்தியா, சக்தி இருக்கிறதுனால சக்தி எடுத்து விட்டால் வண்டாகப்பட்டது கீழே விழுந்து இறந்தது. இடையிலே குடைந்ததனால் ரத்தம் சொல்லக்கூடிய குருதி செங்கோடாக ஓடுவதனால் இன்னைக்கு பேர் திருச்செங்கோடு அப்படின்னு பேர் வர காரணமாக அமைந்தது. அங்கே அர்த்தநாரீஸ்வரர். இதெல்லாம் உன்னுடைய கேள்வி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆமா, இதுல இன்னொரு விஷயம், இதெல்லாம் ஒரு கேள்வி கிடையாது. ஆண் பாதி பெண் பாதி. சிவபெருமான் இடது பக்கத்தை பராசக்திக்கு கொடுத்தார், வலது பக்கம் சிவபெருமான், இடது பக்கம் பராசக்தி. நீதி எங்க இருக்கு? அப்படி கேளுங்க. மீதி பாதி எங்க இருக்குங்க? அப்படி கேட்கல நீங்க கேட்ட கேள்வி. சிவபெருமானோட மீதி உடம்பு, சக்தியோட உடம்பு, மீதி உடம்பு எங்க இருக்கு? ஒரு பாதி சிவனோட ஒரு பாதியும் சக்தியோட ஒரு பாதியும் மிச்ச பாதி இருக்குல்ல, அது எங்க இருக்கிறது? இப்ப வர்ற கேள்வி. அப்பதே கேட்டது வேற கேள்வி. அதுக்கு அது கூட நான் சொல்றேன், ஞாபகம் எப்பவுமே இருக்கணும். இந்த பூமியிலே மிச்ச பாதி எங்க இருக்குன்னா, அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனா மிச்ச பாதி அதுதான். சிவன் பாதி சக்தி பாதியாக புலகத்திலே மரங்களாக அவதரிப்போம் அப்படின்னு அவங்க வரங்களாக கேட்டுக்கிட்டது. எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மிச்ச பாதி அதுதாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்கள்லாம் தோல்ல துண்டு போடுறாங்கல்ல, பெண்கள் இடது பக்கத்தை மாறாப்ப போடுவாங்க. வலப்புறமா போடணும், ஏன் இடப்புறமா போட்டீங்கன்னு கேட்டீங்களா? அதுதான் உங்களுடைய கேள்வியா இருந்துச்சு. இப்ப பாதி எந்த பாதியை கொடுத்திருக்கா? சிவபெருமான் எந்த பாதியை கொடுத்திருக்காரு? இடது பக்கத்து. இடது பக்கமா சக்தி தேவிக்கு கொடுத்திருக்காருன்னா இடது பக்கமா இருக்கிறது பெண்ணு. அப்படின்னா பெண்கள் மாறாப்பு அணிவாங்கல்ல, அந்த மாறாப்பு ஏன் கொங்கையை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்கள் எல்லாம் ஒரு பாதியாக இருப்பது சக்தி அப்படிங்கிறனால துண்ட இடப்புறமாக அணிவதற்கான காரணம் அங்கே கொங்கை சக்தியோட கொங்கையை மறைப்பதற்கு. அதனாலதான் இதையுமே இடப்புறமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சட்டை அணிஞ்சு சட்டை போட்டோம்னா சட்டையில பாக்கெட்னு சொல்றது எங்க வச்சிருக்கோம்? இடது பக்கம். இடப்புறமா இருக்கு. என்ன காரணம்? ஒரு மனிதன் இதயத்தை எப்பவுமே தொட்டுக்கிட்டு இருக்கணும். மகாவிஷ்ணு எங்கே குடியிருக்கின்றான்? இடப்புறமாக இருக்கிற இதயத்துல மகாவிஷ்ணு இருக்கிற இடம் இடப்புறம். அதனாலதான் பாக்கெட் வச்சிருக்கவங்க அதுல என்ன இருக்கும்? பணம் வச்சுக்குவான். செல்வத்துக்கு அதிபதி யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி தங்கும் என்பதற்காக தான் இடப்புறமாகவே பை வைப்பதற்கான காரணம். எது தொட்டாலும் பேசுறீங்க. எந்த விஷயத்தை இதுவும் எத்தனமா? நான்கு என்னென்ன? திரேதா துபாபுரி கலியுகம். திரேதாயத்துல நடந்த விஷயம். அரிச்சந்திரா திரேதாயத்துல நடந்த விஷயம். ராமாயணம். துவாபரத்துல நடந்த விஷயம். மகாபாரதம். கலியுகத்துல நடக்கிற விஷயம்.
நடந்துகிட்டு இருக்கு, நடந்து முடிய கிடையாது. இல்ல நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிய. அப்ப கந்த புராணம் என்பது முருகனோட புராணம். நீங்க சொந்த புராணம். யாருடைய? முருகனுக்கு. உங்களுக்கு இல்ல, எங்களுக்கும் உண்டு. என்ன பண்றீங்க? காவல் காக்கிறேன். யாருக்கு? திணைக்காவல். யாருக்காக காவல் காக்கிறீங்க? முருகனுக்காக. முருகனுக்காக காவல் காக்கிறீங்க. என்ன திணை? கருத்தினையும் செந்தனையும். உங்களுக்கும் முருகனுக்கும் சேர்த்தானே? ஆமா. அப்படித்தானே சொல்லணும். ஆமா. உங்களுக்கும் முருகனுக்கும் சேர்த்து தான் காவல் காக்கிறீங்க. ஆமா. நீங்க இது காவல்காரர்களோட நோக்கம் என்ன? யார் வர சொன்னதுன்னு கேட்டேன். எங்க அப்பா வர சொன்னாங்க. என்னத்துக்காக? அவருக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட பெண் குழந்தையில முருகப்பெருமான் அருளால கிடைச்சதுனால திணை விதைச்சு தன்னோட பெண்ணை காவலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டாரு. வேண்டுதல் என்பது நேர்த்தி கடன். ஆமா, நேர்த்தி கடன். ஐயனார் கோயில்ல போயிட்டு என் குடும்பம் தலை தூக்கி வணங்கினா நாளைக்கு நான் வருங்காலத்துல வீடு கட்டி நல்லபடியா வரணும் அப்படின்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நான் நல்லபடியா ஒரு 2 வருஷத்துல வீடு கட்டிட்டேன், பால் காய்ச்சிட்டேன்னா கோயில்ல வந்து ஏதாவது ஒரு நேர்த்தி கடை வச்சிருப்பேன். ஆமா. ஒரு மாவிளக்கு எடுக்கிறேன், நேர்த்தி கடன் எடுக்கணும். இல்ல ஏதாவது ஒரு செய்யறேன்னு நேர்த்தி கடை வச்சிருக்கேன்னு வச்சுங்க. வீடு கட்டிட்டேன்னா நான் இருக்கும்போது யார் வந்து செய்யணும்? வச்சதுன்னா யார் செய்யணும் அந்த நேர்த்தி கடனை? நேர்த்தி கடன் வச்சவங்க தான் செய்யணும். நேர்த்தி கடன் வச்சது யாரு? எங்க அப்பா. இப்ப நேர்த்தி கடன் தீக்கிறதுக்கு வந்திருக்கிறது யாரு? வந்திருக்கிறது நான் வந்திருக்கேன். உங்க அப்பா தானே வரணும், நீ ஏன் வந்தீங்க? பருவமடைஞ்ச பெண்கள் தான் காவலுக்கு வரணும். ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பெண்கள் காவல் குலவிளக்கம். அப்ப உங்க அண்ணன் இங்க வரல? எங்க அண்ணன் வந்திருக்காரு. இப்பதான் நீ சொன்ன ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பெண்கள் காவல் காப்பதும் சொன்னீங்க இல்லையா? ஆமா. பெண்கள் தானே காவலுக்கு வரணும். பெண்கள் பருவமடைஞ்ச பெண்கள் காவலுக்கு வரணும். அப்பா தந்தை வந்து கட்டளை இட்டாங்க. ஆனா கட்டளை இட்டாலும் கூட